மறைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமிரப்டோலாஹியன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது தொடர்பில் ஈரானிய உளவுத்துறை இதுவரை எவ்வித ஆதாரத்தையும் கண்டுபிடிக்கவில்லை என்கிறது ஈரானிய அரச ஊடகம். இப்ராஹிம் ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதா அல்லது ஏவுகணை தாக்குதலுக்குள்ளானதா அல்லது அந்நிய சக்திகளின் வலைக்குள் சிக்குண்டதா என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் எழுந்திருக்கும் நிலையில் ஈரானிய உளவுத்துறை முதற்கட்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஹெலிகாப்டர் ஏவுகணை தாக்குதலாலோ கனரக ஆயுதங்களாலோ தாக்கப்பட்டமைக்கான அடையாளம் எதுவும் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் பாகங்களில் காணப்படவில்லை என்றும், பனிமூட்டம் காரணமாகவே ஹெலிகாப்டர் உயர்ந்த மலைப்பகுதியில் மோதுண்டதனால் தீப்பிடித்து எரிந்தது என்கிறது IRNA செய்தி நிறுவனம். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் சிதைந்த பாகங்கள் ஈரானின் வடமேற்கு பகுதியில் கடந்த திங்கட்கிழமை ஈரான் ஆளற்ற விமானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள குழுவினருக்கு காலநிலை மாற்றம் மிக மோசமாக இருப்பதனால் ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆராய்ச்சி பணிக்கு மேலும் கால அவகாசம் தேவை என்கிறது ஈரானிய ராணுவம். இது ஒருபுறம் இருக்க, மறைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவரது சொந்த ஊரான மஸ்காதில் அடக்கம் செய்யப்பட்டார். இப்ராஹிம் ரைசிக்கு இறுதி வணக்கம் செலுத்துவதற்காக ஈரான் நாட்டைச் சேர்ந்த பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு இறுதியஞ்சலி செலுத்தினர். இப்ராஹிம் ரைசியின் மரண செய்தி கேட்டு சோகத்தால் வாடிய மக்கள் ஒருபுறம் இருக்க, வெடிகொளுத்தி மதுகருந்தி கொண்டாடிய இன்னொரு தொகுதி மக்களும் இதே ஈரான் நாட்டில்தான் உள்ளார்கள் என்பதும் நிச்சயம் பேசப்பட வேண்டிய விடயமாகும். மறைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் வெற்றிடத்திற்கு பதிலாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பினும் அது தற்காலிகமானதே. ஈரான் ஜனாதிபதிக்கான வாக்கெடுப்பு ஜூன் மாதம் 28ஆம் தேதி இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.